அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவராத்திரியை முன்னிட்டு முதல் கால பூஜையை போய் சிறப்பாக பார்த்துட்டு வந்தாச்சு. எல்லா கால பூஜையும் பார்க்கணும் தான் ஆசை. எங்கள் தெருவில் இன்றைக்கி சாமி வருது. சிவன் கோயில் எங்கள் ஊரில் இருக்குது, ஆனால் தெரு மட்டும் வேறு. எங்கள் தெருவில் இன்றைக்கி சாமி வருது. எல்லா ஊரையும் சுற்றாது, எங்கள் தெருவு மட்டும்தான் இன்றைக்கி சாமி சுற்றும். அதனால் சாமி கும்பிடத்துக்கு வந்துட்டோம். எல்லா வேலை கால பூஜையும் பார்க்கணும் தான் ஆசை. இப்போ சாமி வர்றது வந்து 2ஆம் கால பூஜை. அப்போ 11 மணிக்கு 12 மணிக்கு வரும் சாமி. 2ஆம் கால பூஜையை மட்டும் தான் பார்க்க முடியாது. 3ஆம் கால பூஜை 4ஆம் கால பூஜைலாம் பார்க்கலாம். குழந்தைய வச்சுட்டு எங்கே போகிறது? இங்கே பாருங்கள், மணி 11 ஆயிடுச்சு. இன்னுமே சின்னம்மாவை தூங்காமலே இருக்கிறா. அசால்ட்டாக இருந்துட்டு சாமி லேட்டாக தான் வரும்னு இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே வந்துருச்சு, 11 மணிக்கெலாம். அப்புறம் அர்ஜென்ட் எஞ்சி கோலம் போடுறது, அப்புறம் எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறதுனே அப்படியே கடன்னு செஞ்சாச்சு. எல்லாமே செஞ்சு வச்சு படைக்கிறது தான் வழக்கம். ஒன்றும் செய்ய முடியல. கொண்டக்கடலை மட்டும் செஞ்சேன். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் மாவிளக்கு மாவை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மாவிளக்கு மாவை பிடிச்சி விளக்கு போட்டேன். எல்லாருமே நல்லபடியாக வைங்க கடவுளே, அது மட்டும்தான் எப்பயுமே வேண்டுவேன். நோய் நொடி இல்லாமல் வைங்க, நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் எப்பயுமே வேண்டுவேன் கடவுள்கிட்ட. நோய் நொடி இல்லாமல் இருந்தாவே அது வந்து பெரும் பாக்கியம் இப்போ வர்ற காலகட்டத்தில். இங்கே பாருங்க, நான் தட்டு கும்பிட்டேன்னு அவள் வேறு தட்டு கும்பிட்றா. உங்கள் ஊர்லாம் எப்படி சாமி கும்பிடுவேன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் வந்து கற்பூரம் வத்தி கொளுத்தி தான் பிரசாதம் நாங்கள் சாப்பிட்டாலும் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்போம். என்ன சாமி ஊர்வலம் வந்ததுன்னா பெருமாளும் ஆண்டாலும், பெருமாள் ஆண்டாளை வந்து கருட பகவான் தூக்கிட்டு இருக்கிற மாரி லாஸ்ட்டில் ஃபோட்டோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக செஞ்சுருக்காங்க. அந்த இருட்டில் தெரியல சாமி அழகா. இந்த சாமி ஊர்வலத்தை வந்து செல்லாத்தரன்னு சொல்லுவாங்க இங்கே. ஆனால் செல்லாத்தரன்னா என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் செல்லாத்தரம் தான் இன்றைக்கி சொல்லுவாங்க. சிவராத்திரி அன்றைக்கி செல்லாத்தரை அப்படின்னு. யாருக்கா செல்லாத்தரன்னா என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்காவது 12 மணி வரைக்கும் முழிச்சிருக்கணும். இன்னும் உடம்பு சரியில்லை, இல்லைன்னா ஏதாவது செஞ்சு சாமிக்கு படைச்சிருப்பேன், முழிச்சிருப்பேன். அப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க, சாமி பிரசாதத்தை கொடுத்தோம். இந்த சாமி தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எப்படி ஜோடிச்சிருக்காங்க. கமெண்ட்